இப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணுற செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம டிஷர்ட் எப்படி மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்து நம்ம குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்கள் கடைக்கு போனோடனே டிஷர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, எப்படி கடைக்கு இருந்தாலும் சரி ஆன்லைனில் எடுத்தாலும் சரி, நீங்கள் டிஷர்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கடைக்கு போனோடனே இந்தாங்க ஏஜ் வந்து 3 years அப்படின்னு கண்டிப்பாக கேட்டு எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 3 yearsோட செஸ்ட் சைஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சில பேர் டாலாக இருப்பாங்க, சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த மெஷர்மெண்ட் மேட்ச் ஆகுமான்னு கேட்டால் டவுட். ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெடியாக ஒரு இன்ச் டேப் வச்சுருக்கேன். ஸோ இப்படி இன்ச் டேப் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா உங்கள் குழந்தைய வந்து ஃப்ளாட்டாக நிற்க வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைய ஃப்ளாட்டாக நிற்க வச்சுட்டு அவங்களோட செஸ்ட்டை இப்படி மெஷர் பண்ணுங்கள். செஸ்ட் இப்படி வந்து நீங்கள் கம்ப்ளீட் மெஷர்மெண்ட் எடுத்தோடனே இதில் பாருங்களேன். இப்போ நான் ஓவரால் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். எனக்கு இப்படி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இங்கே வந்து இந்த டிஷர்ட்ஸில் வந்து எனக்கு இப்போ 60 சென்டிமீட்டர்னு இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ சைடில் மேலே வந்து ஸ்க்ரீனில் ஒரு சைஸ் சார்ட் அட்டாச் பண்ணுறேன். இந்த அட்டாச் பண்ண சைஸ் சார்ட்டை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்குறீங்களா, இந்த சைஸ் சார்ட் இனிமேல் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தப்பான சைஸை கண்டிப்பாக ஆர்டர் பண்ண மாட்டீங்க.